ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், மகா பெரியவா சரணம். உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்புடன் சேர்த்து இந்த ஒரு பொருளை மட்டும் நீ சேர்த்து வைத்து விடு. என்னைக்கு வைக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஆனா இந்த ஒரு பொருளுடன், அதாவது இந்த துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருள் சேர்ந்து இருக்குது உன்னுடைய வீட்டுல அப்படின்னாலே உன்னுடைய வீட்டுல அந்த லட்சுமி கடாட்சம் என்பது பூர்ணமாக பெறும். அது மட்டும் இல்ல, இது நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உன்னுடைய வீட்டுல நீ சரியா செஞ்சு வைக்கிறது மூலியமா, அதாவது துவரம்பருப்புடன் சேர்த்து வைப்பது மூலியமா மட்டுமே உன் வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாட்கள், இத்தனை காலங்கள் நீ எத்தனையோ இடங்களுக்கு சென்று எவ்வளோ நல்லது செஞ்சிருப்ப. ஆனா அப்ப கூட உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்காது. நீ மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில மட்டும் துன்பம் ஏற்பட்டு இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில நிறைய கடன் பிரச்சனை, கடன் சுமைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா, ரொம்ப எளிமையா சொல்லிடலாம், உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருளை நீ சேர்த்து வைப்பது மூலியமா மட்டுமே உன் வாழ்க்கையில நடக்காமல் போன எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ நாட்கள்ல நீ கண்ணீர் விட்டிருப்ப இந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஒரு காரணத்திற்காகவும். அப்ப கூட உன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுமே நடக்கும். அதற்கு நீ செய்ய போறதுதான் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருளை நீ சேர்த்து வைப்பது. இந்த துவரம்பருப்புடன் இந்த ஒரு பொருளை நீ சேர்த்து வைப்பதுங்கிறது பார்ப்பதற்கு எளிமையானதாக இருக்கலாம், கேட்பதற்கும் எளிமையானதாக இருக்கலாம். ஆனா செய்யும் பொழுது சொல்றேன், முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான தவறுகள் வரைக்கும் முழுவதுமான தீர்வையும் மாற்றத்தையும் இது உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால்தான் இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்கின்றத நம்ம சொல்றோம். இந்த துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் அப்படின்றது வெறும் இரண்டு பொருட்கள் தான். நிறைய பொருட்கள் சொல்லிட்டு நீ செய்யாமல விட்டுறாது. ஏன்னா 2 பொருட்கள் மட்டுமே வச்சாலே போதும். இது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் என்ன, எப்படிப்பட்ட ஒரு பொருளை வைக்கணும், யார் வைக்கணும் என்பதை பற்றி முழு விவரங்களோடு தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். விடுஞ்சளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்களும் செய்யக்கூடிய பரிகாரம் முழுவதுமாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எளிமையானதாக இருக்கலாம். ஆனா நீங்க முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியாமல் போகும். அதனால வீடியோவை முழுமைக்கும் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற கேள்வி இருக்கா? நான் சொல்றேன். நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யுங்க. சரி, என்னைக்கு செய்யணும் அப்படின்ற கேள்வி இருந்துச்சு அப்படின்ற போது, வருகின்ற காலங்கள்ல நான் சொல்றது போல பார்த்தீங்கன்னா நீங்க செய்யலாங்க. அதாவது சொல்ல போனா இது செய்வதற்கான நாள் காலங்கள் என்பது இன்னும் நிறைய இருக்குது. அதனால எப்ப வேணாலும் இதை நீங்க செய்யலாம். இன்னைக்குதான் இதை செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாது. நீங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்கலாம். நீங்க துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 28 நாட்கள் வரைக்கும் உன்னுடைய வீட்டில் அந்த துவரம்பருப்புடன் சேர்த்து இருக்கணும். அது வரைக்கும் இதை நீ பிரிச்சு வச்சிடக்கூடாது. சேர்ந்து இருக்கிற மாதிரி உன்னுடைய வீட்டில் வைக்கணும். துவரம்பருப்புடன் 21 நாட்கள் இது கட்டாயமா சேர்த்து இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னுடைய வீட்டில் சேர்த்து வச்சுது. இந்த 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு இருக்கக்கூடிய பொருட்களை நீ எடுத்து நீ உன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். துவரம்பருப்பையும் சேர்த்து. இல்லை ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்ற போது அதை நீ கீழே போட்டுடலாம், தவறு கிடையாது. சரி, இப்போ நீ என்னைக்கு நம்ம சொல்லியாச்சு, அதாவது எப்போ வேணாலும் இதை செய்யலாம், இன்னைக்கு தான் கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் நீங்க தாராளமாக செய்யலாங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்க செய்யறீங்க அப்படின்ற போது சுத்தபத்தமா குளிச்சுட்டு தான் சினிமான்னு கேட்டீங்கன்னா இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, தடைகளும் கிடையாது. அதனால நீங்க பெருசா யோசிச்சுட்டு இதெல்லாம் இப்படிலாம் கட்டுப்பாடுகள் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த செய்ய மாட்டாங்க. இதுல எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்பதால நீங்க தாராளமா இதை செய்யலாம். கட்டுப்பாடு இல்லை அப்படின்றதுக்காக நீங்க ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இது இருக்குது. அதனால நீங்க ரொம்ப குழப்பிக்கிட்டலாம் இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நம்புறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இது நல்லது ஏற்படுத்தும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இதை செஞ்சு பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வருகின்ற காலங்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இதை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அப்படி என்னங்க துவரம்பருப்போடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பொருட்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம். முதலாவதாக துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பை வைக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் இந்த கல்லுப்பு வைக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இந்த கல்லுப்பு நீங்க முதல்ல வச்சுட்டீங்க அப்படின்ற போது ரெண்டாவதா வைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு பொருள், ஒரு துண்டு வெள்ளி. வெள்ளி இல்லாதவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரூபாய் நாணயங்களை எடுத்து வைக்கலாம். இப்படி இந்த ரூபாய் நாணயங்களையும் வெள்ளி அல்லது
கல்லுப்பு, இது எல்லாத்தையும் 3 பொருட்களையுமே சேர்த்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்கிறது மூலியமா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நாட்கள் வரைக்கும் உங்களை சுற்றி சூழ்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் இது எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சரியா செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுத்து சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க செல்ல முடியும். இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். ஆனா பயன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது முழுக்க முழுக்க நல்லதையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வருகின்ற காலங்கள்ல வாழ்க்கையில நல்லது நடக்கணும், பிரச்சனைகள் இல்லாம வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை மறக்காம செஞ்சு பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யலாங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யும் போது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்கள் தொடர்பின் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இருக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்கள செய்ய சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தானே. இதை நீங்க செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட போறீங்களா இல்ல கடினமா இருக்க போகுதா? கிடையாது. இது ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்போட சேர்த்து இந்த பொருட்களை நீங்க வைக்க போறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி முழுவதுமான நன்மைகளும் மாற்றத்தும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்னா அது இதுவாக தான் இருக்கும். காலங்காலமா நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பரிகாரங்களை விட இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதுங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் நிறையவே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இதனுடைய சக்தியே அந்த அளவுக்கு அதிகமா இருப்பதால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்க பார்த்த துன்பங்கள் கூட இதன் மூலியமா விலகுவதற்கான ஏற்ற காலங்களாக இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடப்பதற்கான ஒரு பரிகாரமா அது இதுதான். நீங்க நிச்சயமா சொல்றேங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது நடக்கணும், பிரச்சனைகள் இல்லாம வாழணும் அப்படின்ற போது கண்டிப்பா இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமா நல்லது மட்டுமே ஏற்படுத்தி எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படின்ற போது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். அதனால கண்டிப்பா செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்காக இருக்கணும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நிகழ ஆரம்பிக்கும். நிச்சயம் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால முழுமையான மனசுடன் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.